ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜுஹா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாத்துக்குமே பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் பிரியாணி ரெசிபி தாங்க. பிரியாணினாவே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இன்றைக்கி நம்ம காடையை வச்சு காடை பிரியாணி செய்ய போகிறோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எண்ட் ரிசல்ட் ரொம்ப எம்மியாக சூப்பராக இருந்துச்சுங்க. எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லாமல் ரொம்ப அருமையாக வந்துருந்துச்சு. இது எப்படி இவ்வளோ சூப்பராக செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 6 காடை ஒரு காடையை 4 ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு மீடியம் ஸ்லைஸில் 4 ஸ்லைஸஸாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ஃபைன் பவுடராக இல்லாமல் ஒரு கோஸான பவுடராக இருந்தால் கூட ஓகே. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த நம்ம அரைச்ச பொடியை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்து விட்டுட்டிங்கன்னா நல்ல ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த காடையை உள்ளே சேர்த்து நல்லா மசால் தடவின மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துடலாம். இது எதுக்குன்னு கேட்டால் நம்ம மசால் நல்ல அந்த உப்பு காரம்லாம் நல்லா பிடிக்கும். அப்போ தான் நல்ல பிரியாணியில் போடையில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெறுமனையே காடையை போட்டோன்னா அந்த ஒரு ஃப்ளேவர் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதுக்காக இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் செஞ்சு போட்டிங்கன்னா பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப யம்மியாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை மூடி போட்டுட்டு அப்படியே வச்சிடலாம் நம்ம பிரியாணி ரெடி பண்ணுற வரைக்கும். அடுத்த ஸ்டெப்புன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் 600 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது நம்ம ரெடி பண்ணுற வரைக்கும் தான் ஊறணும், அதுக்கு மேலே ஊறக்கூடாது. இப்போ ஒரு குக்கரில் நான் 200 ml ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் இந்த கப்பில் தான் எல்லாமே மெஷர் பண்ணி சேர்த்துறேன். இப்போ 200 ml 600 அரிசி கரெக்டாக இருக்கும். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே 3லேருந்து 4 எடுத்திருக்கேன். இது நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்ச பிறகு நான் காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அப்புறம் 200 கிராம் அளவுக்கு ஆனியன்ஸ் ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. ஆனியன்ஸ் நல்லா ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் 200 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டுமே 100 கிராம் சேர்த்துக்கிறேன். டோட்டலாக 200 கிராம்ஸு. இதுவும் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆன பிறகு இந்த மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுங்கள் காரத்துக்கேற்ப. எல்லாமே அந்த ஆயிலில் ஃப்ரை ஆனால் தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி அந்த ஃப்ளேவர் பச்சை வாசம் அடிக்கும். இதே எண்ணெயிலே ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கை அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க அந்த காடையும் உள்ளே சேர்த்துட்டு ஆயிலில் ஒரு 5 to 10 minutes நல்லா குக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த காடையோட ஃப்ளேவரில் உள்ளே இறங்கும். 5 minutesக்கு அப்புறம் 200 கிராம் அளவுக்கு தக்காளி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் நல்லா கலந்து விட்டுடுங்க. அந்த தக்காளி நல்லா மஷியாக வதங்கணும், அந்தளவுக்கு வதக்கி விட்டுறலாம். இப்போ நான் மெஷர் பண்ண கப்பில் 100 கிராம்ஸ் அளவுக்கு திக்கான ஃப்ரெஷ் கர்ட் எடுத்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 to 7 minutes நல்லா கொதிக்கட்டும். அதாவது அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த தக்காளியோட இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கிறேன். 1/2 லெமனோட புளிப்பே போதுமானது, அதுக்கு மேலே வேண்டாம். இது நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா மசாலாஸும் சேர்த்தியாச்சு. இப்போ ஒரு 100 ml வாட்டர் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே சேர்த்தாதீங்க. ஏன்னா நம்ம தம் பிரியாணி செய்யலை, ரைஸை வடிச்சிட்டு இதில் கலந்து சேர்த்த போகிறோம். அதனால 100 ml வாட்டர் போதும். இப்போ குக்கர் போட்டு ஒரே ஒரு விசில் விடுங்க போதும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா காடெல்லாம் மசிஞ்சு தனித்தனி ஆயிரும். இப்போ அரிசி வடிக்கிறதுக்கு நம்ம ஊற வச்ச அரிசியில் ஒலை தண்ணி வச்சுருக்கேன்.
1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் நல்ல அந்த ரைஸோட ஃப்ளேவராக இருக்கும். அப்போ தான் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா தான் பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் லெமன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அரிசி வந்து உடையாமல் இருக்கும். இப்போ நல்லா தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். இந்த அரிசியோட பதம் பார்த்திங்கன்னா ஒரு 4 கொதி நல்லா கொதிக்கணும். அதுக்கு மேலே கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கொதிக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள். அரிசி வந்து நம்ம மசியக்கூடாது. இப்படி அமுத்தையில் வந்து உள்ள அரிசியாக இருக்கணும். அதான் கரெக்டான பதம். இப்போ வடிச்சிடலாம். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க கிரேவி. இப்போ நம்ம வடிச்சிருக்க அரிசியை உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு ஜென்டிலான மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப கலக்கி விட்டிங்கன்னா ரைஸ் வந்து நல்லா உடஞ்சி அப்புறம் குழஞ்ச மாதிரி ஆயிரும். இதில் வந்து ஒரு 50 to 100 ml வாட்டர் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே சேர்த்தாதீங்க. இப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கடைசியாக 1 ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், தேவைப்படாட்டி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கலந்துடலாம். இப்போ இதெல்லாமே கலந்த பிறகு ஒரு மூடி போட்டுட்டு நம்ம வடித்து வச்சுருக்க அந்த ஒலை தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதையும் மேலே வந்து நல்லா டைட்டாக வெயிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes மூடி வச்சுருங்க. அப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு யம்மியான காடை பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு அமேசிங்க, செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. சான்ஸே இல்லை. கண்டிப்பாக இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க காடை பிரியாணி. இதை வந்து ஆனியன் ரைத்தா வச்சு நான் சர்வ் பண்ணுறேன். சூடாக சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி வந்துச்சுன்ட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜுஹா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். தேங்க்யூ.